வணக்கம். சந்துரு முத்தையா. அவர் மலேசியாவைச் சேர்ந்தவர். கடந்த 18 ஆண்டுகளாக மலேசிய கல்வி அமைச்சின் கீழ் பணியாற்றுகிறார். அர்ப்பணிப்புடன் பணியாற்றி வரும் இவர் ஆரம்ப பள்ளி ஆசிரியர் ஆவார். இவரின் கல்வித் தகுதிகள் குறிப்பிடத்தக்கவை. இளங்கலை பட்டம் மலாயா பல்கலைக்கழகம் 2009, முதுகலை பட்டம் சுல்தான் இட்ரிஸ் கல்வி பல்கலைக்கழகம் 2014. தற்போது முனைவர் பட்டப்படிப்பை அதே சுல்தான் இட்ரிஸ் கல்வி பல்கலைக்கழகத்தில் மேற்கொண்டு வெற்றி கண்டுள்ளார். இதனை விடுத்து திரு சந்துரு அவர்கள் 2015 ஆண்டு மலேசியா கல்வி அமைச்சின் சிறந்த ஆசிரியர் விருது பெற்றவர். அவர் எழுதிய 3 ஆய்வறிக்கைகள் இணையத்தில் வெளியிடப்பட்டுள்ளன. ஒரு ஆய்வறிக்கை புத்தக வடிவில் வெளியிடப்பட்டுள்ளது. திரு சந்துருவின் ஆய்வின் பின்புலம் மலேசியாவின் மொத்த தமிழ் பள்ளிகளின் நிலைமையை கொண்டே ஆரம்பமாகியது. 1957 ஆண்டு மலேசியாவில் மொத்தம் 888 தமிழ் பள்ளிகள் இருந்தன. ஆனால் 2025 ஆண்டில் சில காரணங்களால் இந்த எண்ணிக்கை 524 குறைந்துள்ளது. இவற்றுள் பல பள்ளிகள் இணை வகுப்புகளாக தற்போது மாற்றம் கண்டு வருகின்றன. இணை வகுப்பு என்பது 30க்கும் குறைவான மாணவர்கள் கொண்ட பள்ளிகளில் நடைமுறைப்படுத்தப்படும் முறை. 1ஆம் மற்றும் 6ஆம் ஆண்டு தனி வகுப்பாகவே இருக்கும். ஆனால் 2ஆம் மற்றும் 3ஆம் ஆண்டு மாணவர்கள் ஒரே வகுப்பாக இணைக்கப்படுவர். அதேபோல் 4ஆம் மற்றும் 5ஆம் ஆண்டு மாணவர்கள் ஒரே வகுப்பாக இணைக்கப்படுவர். இவ்வளவில் 2022ஆம் ஆண்டின் தரவின்படி மொத்தம் 135 தமிழ் பள்ளிகள் இணை வகுப்புகளாக மாற்றப்பட்டுள்ளன. முன்பு 11 ஆசிரியர்கள் பணியாற்றிய பள்ளிகளில் இன்று இணை வகுப்பின் காரணமாக 8 ஆசிரியர்கள் மட்டுமே பணியாற்ற வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையானது மாணவர்கள் குறிப்பிட்ட திறன்களை முழுமையாக கற்க இயலாத சூழலும் ஏற்பட்டுள்ளது. இணை வகுப்பு பள்ளிகள் தோட்டப்புற பள்ளிகளாக இருந்தன. இங்கு கற்கும் மாணவர்கள் ஏழ்மை மற்றும் நடுத்தர குடும்பங்களைச் சேர்ந்தவர்களாகவே இருப்பர். மேலும் சில பள்ளிகள் நகரங்களிலிருந்து 30 முதல் 40 கிலோமீட்டர் உள் அமைந்தவர்களாக இருக்கின்றன. திரு சந்துரு அவர்கள் தமது ஆய்வில் இணை வகுப்பு பள்ளி மாணவர்கள் கல்வியில் பின்தங்கிவிடக் கூடாது என்ற நோக்கில் கூகுள் தளத்தில் பல செயலிகளை பயன்படுத்தி இரு வகுப்பு மாணவர்கள் இணைந்து கற்கவும் சுயமாக கற்கவும் வழி செய்தார். தகவல் தொழில்நுட்ப கற்றல் அணுகுமுறை மேலும் மாணவர்கள் நன்கு கற்க தூண்டுதலாக அமைந்தது. இத்தளம் 500 முதல் 600 வினாக்கள், 20 காணொளிகள், 20 படவில்லைகள் மற்றும் பல அம்சங்களை கொண்டுள்ளன. மாணவர்கள் ஆர்வத்துடன் கற்றலில் ஈடுபடுவதற்காக புதிர்த்தன்மை கொண்ட செயலிகளும் இணைக்கப்பட்டுள்ளன. மேலும் 30 ஆசிரியர்கள் இத்தளத்தின் உள்ளடக்கங்களை சரிபார்த்து திருத்தியுள்ளனர். ஆய்வின் முடிவுகள் மாணவர்கள் இலக்கண கற்றலில் தேர்ச்சி பெற இத்தளம் முக்கிய பங்கு வகித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து 2019ஆம் ஆண்டில் வட்டார ரீதியில் நடைபெற்ற சாரண இயக்கத்தில் தலைமை ஏற்று வழிநடத்தியவர் திரு சந்துரு ஆவார். 18 தமிழ் பள்ளிகள் பங்கேற்ற இச்சாரண முகாமில் 80 மாணவர்களுக்கு கட்டொழுங்கு மற்றும் தலைமைத்துவ பயிற்சிகள் இலவசமாக வழங்கப்பட்டன. முகாமில் பங்கேற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. மேலும் திரு சந்துரு அவர்கள் வருடந்தோறும் மாநில அளவில் நடைபெறும் அறிவியல் விழாக்களில் மாணவர்கள் 1 முதல் 5ஆம் நிலைகளில் இடம்பெறும் வகையில் வழிகாட்டியுள்ளார்.
இன்னும் விவசாயத் துறையில் மிளகாய், தக்காளி, கத்தரி போன்ற காய்கறிகள் அதிக விளைச்சல் தரும் முறைகளை ஆராய்ந்து அதனை பற்றிய பட்டறைகளையும் பள்ளிகளில் நடத்தியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் திரு சந்துரு வடிவமைப்பும் தொழில்நுட்பமும் பாடத்தில் மாணவர்களுக்கு பயிற்சி அளிப்பதோடு மட்டுமல்லாமல் தானும் கற்று துறை சார்ந்த போட்டிகளில் கலந்து வெற்றி பெற்றுள்ளார். மைக்ரோபீட் எனும் நிரல் மேம்பாட்டு போட்டியில் 2025ஆம் ஆண்டில் வட்டார மற்றும் மாநில ரீதியிலான புத்தாக்க போட்டியில் முதலிடம் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளார். ஆசிரியர் என்பவர் சமுதாயத்தின் அடித்தளமாவார். ஒரு நல்ல ஆசிரியர் 1000 நல்ல குடிமக்களை உருவாக்க முடியும். நன்றி.